இது இந்த தண்ணீர் பாயக்கூடிய இடம் ஆற்று வளம் கொண்ட மருத நிலம். இங்கே மருதப்பன் தான் பாட முடியும். இங்கே மருதப்பன் பாடுகிறான். பாடிக்கொண்டே அவன் என்ன செய்கிறான்? வெங்கோடன் வெண்காந்தள் அரும்பு போன்று, வெங்கோடன் வெண்காந்தள் அரும்பு போன்று, அதாவது செங்காந்தள் வெண்காந்தல். செங்காந்தள் என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக வெண்காந்தள் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதே போல செந்தாமரை என்று இருந்தால் எப்படி வெள்ளைத்தாமரை என்ற ஒரு பூ இருக்கிறதோ அதுபோல இங்கே வெண்காந்தள் என்ற பூ ஒரு செடி சொல்லப்படுகிறது. அந்த வெண்காந்தள் அரும்பு போன்று, அதிலிருந்து வெளியிலே மலர்வதற்காக வரக்கூடிய அரும்பு இருக்கிறதே, அது பெரியதாக கூர்மையுடையதாக இருக்கும். அந்த மாதிரியான கலப்பையிலே, உழுகின்ற கலப்பையிலே மாட்டப்பட்டிருக்கக்கூடிய இரும்பால் செய்யப்பட்ட கொழு என்ற ஒரு கருவி இருக்கிறது. அந்த கருவியினுடைய நுனி கூர்மையாக இருக்கும். இந்த பூவினுடைய நுனி போன்று அந்த கொழுவினுடைய நுனி கூர்மையாக இருக்கின்றது என்று இங்கே ஒப்புமை காட்டுகின்றார். அந்த கொழு முனையாலே மாடுகளை பூட்டி அந்த வயலை அவன் உழுகின்றான், சேறு செய்தான். சேறு செய்தான்னா அதை உழுதான் அப்படின்னு அர்த்தம். உழுது அந்த வயலை செழுமைப்படுத்தி பக்குவப்படுத்தி அது வயலை நடுவதற்கு தயாராக்கி அவன் இப்பொழுது அதை செழுமைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி அதன் பிறகு வெடித்திருந்த வயலெல்லாம் தண்ணீராலே மெய்யெழுத்தின் முன் உயிர் போல் பொருந்தி கொள்ள, வெடித்திருந்த வயலெல்லாம் இப்போ தண்ணீர் வாய்க்காலில் நிரம்பிக்கொண்டு தங்கு தடையில்லாமல் அது அந்த வங்க கடலை நோக்கி ஓடிய நீரை அவன் வயலிலே திருப்பி விட்டான் குப்பன். இப்பொழுது இந்த இன்னொருவன் யார், எட்டி என்பவன் அதை நிலத்தை உழுகின்றான், உழுது சேராக்கினான். அப்படி உழுகின்ற போது அந்த தண்ணீர் அந்த வயலிலே பாய்ந்திருக்கிறது. அந்த வயல் அதற்கு தண்ணீர் பாய்வதற்கு முன் வெடிப்பாக அந்த பாளமாக வெடித்து கிடந்தது அந்த வயல்வெளி முழுவதும். அது இப்பொழுது அந்த வெடிப்பெல்லாம் தண்ணீர் புகுந்து நிரம்பி அது உழுவதற்கு தகுதியான ஒரு ஈரப்பதமாகிவிட்டது. அதனால் வெடித்திருந்த வயரெல்லாம் தண்ணீராலே நிரம்பி அதை பதப்படுத்தப்பட்டு விட்டது. அது எப்படி? மெய்யெழுத்தின் முன் உயிர் போல், மெய்யெழுத்தின் முன் உயிர் போல் பொருந்தி கொள்ள, அதாவது மெய்யெழுத்தின் முன் உயிர் எழுத்து போல. அதாவது நம்முடைய தமிழ் மொழியிலே உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து என்று எத்தனை வகை? 4 வகையாக அந்த எழுத்துக்களை பிரிச்சிருக்கிறோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து என்று. அந்த பிரிவிலே
உயிர்மெய் எழுத்து என்ற ஒன்று இருக்கின்றதே, அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், கா என்பது உயிர்மெய் எழுத்து. அதிலே புள்ளி வைத்து விட்டால் மெய்யெழுத்து, புள்ளியை எடுத்து விட்டால் உயிர் மெய்யெழுத்து. இப்போ இந்த உயிர் மெய்யை இரண்டாக பிரிக்கணும். உயிரும் மெய்யுமாக பிரிக்கின்ற போது இக்கு கூட்டல் ஆ சீக்வல் டு கா என்று தான் நம்ம அதை பிரிப்போம். இப்போ இந்த மெய்யெழுத்தின் முன்னாலே, இந்த மெய்யெழுத்தின் முன்னாலே உயிர் எழுத்து நிற்பது போல இந்த நிற்கக்கூடிய எழுத்து இரண்டும் சேர்ந்து கடைசியிலே உயிர் மெய்யாக மாறுகின்ற இந்த வடிவத்தை அது பெறும். அந்த மாதிரி மெய்யெழுத்தின் முன் உயிர் பொருந்தி கொள்ள எப்படி பொருந்தி கொள்ளுகிறதோ, உயிரெழுத்துக்கு முன்னால மெய்யெழுத்துக்கு முன்னால உயிரெழுத்து நின்று அது உயிர் மெய்யாக எப்படி மாறுகிறதோ, அதுபோல தொடிப்புழுதி எருவிட்ட வயலில் ஏரின் துணை கொண்டு தொழில் உழவர் வேலை செய்தார். இது இப்படி அந்த தண்ணீர் பாய்ந்து விட்டது வயலில், உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து ஆனது போல அந்த தண்ணீர் சேர்ந்து அந்த வெடிப்பு மறைந்து இப்போ சமமான வயலாகிவிட்டது, ஈரப்பதமாகிவிட்டது உழுவதற்கு. அதுபோல ஆகிவிட்ட பிறகு தொடிப்பொழுதி எருவிட்ட வயலில் ஏரின் துணை கொண்டு தொழில் உழவர் வேலை செய்தார். தொடிப்புழுதி எருவு அப்படின்னா இங்க வள்ளுவர் சொல்லுகிறார், தொடிப்புழுதி உணவு எரு கூட வேண்டியதில்லை. ஏன்? தொடிப்புழுதி ககுசா உனக்கின் எருவிட வேண்டியதில்லை ஒரு நிலத்திற்கு என்று சொல்லுகிறார். அப்போ தொடிப்புழுதி ககுசா உனக்கின், தொடி என்பது ஒரு பழம், தொடி என்பது ஒரு பழம், கட்டி அளவு மண், அதை ககுசா உணக்கணும். அதில் 12 ஒரு பாகமாக அதை அந்த கட்டியை உடைக்கணும். 12 ஒரு பாகமாக அந்த கட்டியை உடைக்க வேண்டும். இது 12 பாகம், இது ஒரு பாகம், இது 12 பாகம், இது ஒரு பாகம், இது 12 பாகம், இது ஒரு பாகம், 12 ஒரு பாகம். அப்போ இந்த அளவுக்கு இருக்கிற கட்டி இந்த அளவுக்கு சின்ன கட்டியாக உடைகிற அளவுக்கு அந்த நிலத்தை உழுதல் வேண்டும். அதைத்தான் தொடிப்புழுதி ககுசா உனக்கின் சால பிடித்தருவும் வேண்டற்பாற்றென்று என்று சொல்லுகிறார். அப்போ இதனுடைய உள் கணக்கீடு என்ன அப்படின்னா, 12 முறை ஒரு நிலத்தை உழுதல் வேண்டும். ஒரு முறை அதை விவசாயம் வேளாண்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 12 முறை உழுதால் அந்த தொடி புழுதி ககுசா 12 ஒரு பாகம் அளவிற்கு அது உடைபடும். அப்படி உடைபட்டால் அந்த மாதிரியான பதப்படுத்தப்பட்ட அந்த மண்ணுக்கு ஒரு பிடி எரு கூட போட வேண்டியதில்லை, அது நன்றாக விளையும் என்ற அந்த கருத்தை இங்கே
தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டு காட்டுகின்றார் சுரதா. தொடிப்புழுதி எருவிட்ட வயலில் ஏரின் துணை கொண்டு தொழிலுழவர் வேலை செய்தார். அந்த ஏரினாலே அந்த உழுகின்ற தொழிலை செய்தவர்கள் அதை உழுதார்கள். அதுக்கு எருவும் கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. படிப்படியாய் வெயிலேற சேறு செய்தோர் பலர் தலையில் சூடேற கண்ட குப்பன். இப்போ காலையிலே ஆரம்பித்த அந்த வேலை மதியம் சூரியன் உச்சி பொழுதுக்கு வருகின்ற வரையில் அந்த வேலை செய்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கு சூடு ஏறியது. அதாவது சூரியனுடைய வெப்பம் ஏறியது. இதை பார்த்த குப்பன் தடித்ததொரு மரத்தின் கீழ் வந்தமர்ந்தான். நன்றாக நெருக்கமான கிளைகளையும் இலைகளையும் கொண்ட ஒரு மரத்தடிக்கு, வரப்பில் இருக்கக்கூடிய மரத்தடிக்கு கீழே வந்து உட்கார்ந்தான் குப்பன். தையானும் மெய்யானும் அங்கே வந்தார். அவன் சொல்லுகின்ற அந்த பெயர்களை பாருங்கள். தையான், மெய்யான். தையான், மெய்யான். தையான் என்பது ஒரு பேர், அதே போல மெய்யான் என்பது ஒரு பேர், ஒரு மனிதனுடைய பெயர். அவன் தையான். இப்போ காட்டுப்புறங்களில் நம்மளாம் இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தா இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, இப்போவும் இருக்கு தையான். இந்த தையான் என்பதை அவர்கள் வழக்கத்திலே தைலான் என்று சொல்லுகிறார்கள். தைலான். இந்த தையான் என்பது தைலான் என்று வழக்கத்தில் இப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய ஊர்லேயே இருக்கு. அதே போல மெய்யான். இங்க இப்ப தையான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதையும் அவன் பொய்ய வந்து சேர்க்க மாட்டான். அவன் பேச்சில், அவன் வாழ்க்கையில் பேச்சு இருக்க, அந்த பேச்சில் வந்து பொய்யவே சேர்க்க மாட்டான். தையான். தையான்னா ஒன்றாக சேர்க்கின்றவன் அர்த்தம். பொய்யை அவன் சேர்க்கவே மாட்டான், பொய் பேசவே மாட்டான்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மெய்யான் அப்படின்னா உண்மையவே பேசுகிறவன். இந்த பொருத்தத்தை எப்படி இந்த சொற்களில் கொண்டு வந்து இந்த கவிஞன் நிறுத்துறான் பாருங்க. இப்போ தையான் என்றாலும் பொய் சொல்ல மாட்டான், இப்போ மெய்யான் என்றாலும் பொய் சொல்ல மாட்டான். ரெண்டுக்குமே பேர், அர்த்தம் ஒன்று தான், ஆனால் எழுத்துக்கள் தான் வேறு வேறு. அப்படிப்பட்ட தையானும் மெய்யானும் அவன் இடத்துல அந்த குப்பங்கூட வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த பிறகு ஊருக்கும் உலகுக்கும் வாழ்வழிக்கும் உழவரெல்லாம் வாய்ப்பேச்சை வளர்க்கலானார். இப்ப ஊருக்கும் உலகுக்கும் வாழ்வழிக்கும் உழவர், இந்த பாரு யார் யாரு, இந்த தையான், இந்த மெய்யான், இன்னொருத்தன் யாரு, குப்பன் தானே முதல்ல சொன்னோம். குப்பன். அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் எட்டின்னு இருக்கான். இந்த 4 பேரும், இந்த யாரு, 2 4 பேரும், இவன் எல்லாம் ஊருக்கும் உலகத்திற்கும் வாழ்வழிக்கும் விவசாயிகள், உழவர்கள். ஆனால் அவன் வயலில் தான் பாடுபடுறான், அவன் வயலில் தான் உழுகிறான், அவன் வயலில் தான் நடவு செய்கிறான், அறுவடை செய்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் இது எப்படி ஊர் உலகம் எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்னா, அவன் விளைகின்ற அத்தனை பொருளையும் அவனே உண்டு விடுவதில்லை. அவன் வாங்கிய கடன் அல்லது வேறு பல செலவினங்களுக்கெல்லாம் அந்த பொருளை அவன் விற்று விடுவான். விற்கின்ற போது பணம், வேறு வேறு தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களிடத்தில் இருக்கின்ற பணத்தை கொண்டு அந்த பொருளை, உணவுப் பொருளை வாங்கி விடுவார்கள். அப்போ இவன் உழுவித்த அந்த பொருள் அவனுடைய பண தேவைக்காக விற்கப்படுகின்ற போது பணம் இருப்பவனிடத்திலிருந்து இது மாற்றப்படுகிறது.
அப்போ அடுத்தவனுக்கு அது உணவாகி விடுகிறது. இவனுக்கு பண தேவையை நிரப்பி விடுகிறது, அவனுக்கு உணவு தேவையை நிரப்பி விடுகிறது. ஆக ஒவ்வொருவரும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை அவரவர்கள் முழுவதுமாக அனுபவிப்பது இல்லை. அது மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடியது தான். அதிலும் குறிப்பாக இந்த வேளாண்மை என்பது இருக்கிறதே, அது மிக மிக மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காகவே அந்த தொழில் இருந்து கொண்டிருக்கிறது. வேளாண்மை என்றாலே பிறருக்கு உதவி செய்தல் என்றுதான் அந்த சொல்லுக்கு அர்த்தம். வேளாண்மை என்றாலே பிறருக்கு உதவி செய்தல் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் அந்த வேளாண்மை அப்படிப்பட்ட ஒரு தொழில். அதனால் ஊருக்கும் உலகுக்கும் வாழ்வழிக்கும் அந்த உழவர், அந்த உழவு தொழிலை செய்யக்கூடிய வேளாண்மை செய்வோர் வாய்ப்பேச்சை வளர்க்கலானார். ஒருத்தருக்கு ஒருத்தன் எப்படி ஊர் உலகம் எப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஈரத்தின் வரலாறே மேகமாகும், அவங்க பேசிக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற போது ஈரத்தின் வரலாறு மேகமாகும். ஈரம் என்றாலே அந்த ஈரம் எதனால் உண்டாகும் அப்படின்னா, வானத்தில் மிதந்து செல்லக்கூடிய மேகக்கூட்டங்கள் இருக்கின்றனவே, அந்த மேகக்கூட்டங்கள் பொழிகின்ற மழையினால் இந்த ஈரப்பதம் உண்டாகும். இல்லைன்னா ஈரப்பதம் இருக்காது. ஆக ஈரம் என்றாலே மேகம், மேகம் என்றாலே ஈரம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏருழவின் வரலாறே வையமாகும். இந்த வையம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வையம்னா பூமி. அந்த பூமி எதுக்கு இருக்கு, என்ன காரணத்துக்காக இருக்கு? நாம் பஸ் ஓடுறதுக்கு, ரயில் ஓடுறதுக்கு, மனுஷன் நடக்கிறதுக்கு, இதெல்லாம் முக்கியம் இல்லை. முதல்ல உயிரோடு இருந்தால் தானே நடக்க முடியும். அவங்க உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவுப் பொருள் வேண்டும். அந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு அந்த நிலம் உழப்பட வேண்டும். அப்போ வையம் என்ற நிலம் என்றாலே உழுவது, உழுகின்ற இடம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆகையினால் ஏருழவின் வரலாறு வையம். வையம் என்ற அந்த பூமி என்ற சொல்லுக்கு உழுகின்ற இடம் அப்படின்னு தான் அர்த்தம். பாருக்கு சோறளித்து பாதுகாக்கும் பயிர் தொழிலே உயிர் தொழிலாம். பாருக்கு சோறளித்து பாதுகாக்கும். இங்க பார், பார் என்றாலே, பார் என்றால் பார்த்தல் என்ற ஒரு பொருள் உண்டு. பார், பார்த்தல். இன்னொரு பொருள் தரை. தரை என்று ஒரு பொருள் பார் என்றாலே. ஆகையினால் அந்த பாருக்கு சோறளித்து பாதுகாக்கும் பயிர் தொழில் எப்படிப்பட்டது? பயிர் தொழில். அந்த பயிர் தொழில் தான் உயிர் தொழில். அந்த பயிர் தொழில் இல்லை, உயிர் தொழில். உயிரை உண்டாக்கும் தொழில், உயிரை வளர்க்கும் தொழில், உயிரை நிலைக்க வைக்கும் தொழில் இந்த பயிர் தொழில். அப்போ இந்த பயிர் தொழில் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உயிர் என்பதே நிலைத்திருக்காது என்று வீர சூரப்பன் விரிவாக விளக்கி கூறினான். இந்த வீர சூரப்பன், வீரம் படைத்தவன் சூரப்பன் அவன் பேரு. இங்கே பாரு, இப்போ எட்டி, குப்பன், தைலான், இன்னொருத்தன் சூரப்பன். சூரப்பன் ஒரு பேர் வருது பார்த்தீங்களா? அப்போ இந்த சூரப்பன் இப்படிலாம் பேர் வச்சிருக்கிறோம் பாருங்க. இப்போவே நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தர், அவன் பேர் சூரப்பா, இப்பவும் இருக்கு அந்த பேர். ஆக உயிர் தொழிலாம் என்று வீர சூரப்பன் விரிவாக விளக்கி கூறி தொண்டைக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். தன்னுடைய எச்சிலை, அந்த உமிழ்நீரை
அப்படியே உதப்பி விழுங்கி 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 கொண்டு மற்றவரோடு பேசிக்கொண்டிருந்தான், உரையாடி கொண்டிருந்தான். இப்போ உழவனுக்கே நிலம் சொந்தம் என்றிருந்தால் உலகத்தில் நம்மை போன்ற உழவரெல்லாம் அழுபவர்கள் ஆவோமோ? ஒரு கூட்டத்தார் அனுபவிப்போர் ஆவோரோ எரிந்த கல்போல் விழுபவர்கள் ஆவோமோ? ஏய்ப்போர் நம்மை மிதிப்பாரோ படித்துறை போல் என்றான் எட்டி. முழு உரிமை பெற்றாக வேண்டும் என்றேல் முன்னேற்றம் உயர்கொம்பே என்றான் ஏவி. உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்றிருந்தால் உலகத்தில் நம்மை போன்ற உழவரெல்லாம் அழுபவர்கள் ஆவோமோ? இப்ப இந்த பூமி உலகத்தில் இருக்கக்கூடிய இடப்பரப்பில் பெரும்பான்மையான இடப்பரப்பு உழுது பயிரிடுவதற்குத்தான் பயன்படுகிறது. அப்படி இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இன்னைக்கு ஏறக்குறைய 700 கோடியை தாண்டி 800 கோடி. மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள்: மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, MR கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், MR இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299 94434 and 9942. நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய உலக மக்கள் தொகைக்கு உணவு தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த உழுகின்ற உழவனுக்குத்தான் இந்த பயிரிடப்படக்கூடிய நிலம் முழுவதும் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டா இவன் சொல்கிறான், நமக்கெல்லாம் அப்புறம் நமக்கு பஞ்சமே இருக்காது, நாம் எல்லாரும் அழுது கொண்டு இருக்க வேண்டியதில்லை, ஏன் நமக்கு ஒன்றும் கிடைக்கல மிச்சம் மீதி இல்லைன்னு அழ வேண்டியதில்லை, உழுகின்ற நிலம் உழுகின்றவனுக்கே சொந்தம் என்று சொல்லிவிட்டால் நமக்கு நிலம் நிறைய கிடைக்கும், நாம் அழுது கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறான். ஒரு கூட்டத்தார் அனுபவிப்பார் ஆவாரோ, அதாவது ஒரு சிலர் மட்டும்தான் இந்த உலகத்திலே உழுவதனாலும் வேறு பல தொழில்களாலும் வரக்கூடிய நன்மையை அனுபவிப்பவர் ஒரு சில கூட்டத்தார் தான் என்று இருக்கக்கூடிய அந்த நிலைமை வருமா? வராது. எரிந்த கல் போல் விழுபவர்கள் ஆவோமோ? இங்கே தரையில் நின்று கொண்டு கையினால் வீசி எரியக்கூடிய கல் வேறு எங்காவது பறந்து சென்று விடுமா, வானத்திலே சென்று மறைந்து விடுமா என்றால் இல்லை. அது கீழ்நோக்கி புவியீர்ப்பு விசையினால் கீழ்நோக்கி வருவது போல் வந்தே ஆக வேண்டும். ஏய்ப்போர் நம்மை
மிதிப்பாரே படித்துறை போல் என்றான் எட்டி. ஏய்ப்பவர்கள் யார் என்று சொன்னால் நம்மை போட்டு காலால் மிதிக்கின்றவர்கள்தான் நம்மை ஏய்க்கின்றவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எட்டி சொன்னான். முழு உரிமை பெற்றாக வேண்டும். நாம் எல்லாரும் இந்த உழுகின்றவர்கள் முழு உரிமையை அடைய வேண்டும். இல்லாவிட்டால் முன்னேற்றம் என்பது முயலுக்கு கொம்பு இருப்பது போன்றதுதான். முயலுக்கு கொம்பு இருக்கா என்றால் கிடையாது. முயலுக்கு கொம்பு என்பது கிடையாது. அது எப்படி கிடையாதோ அதுபோல நமக்கு முன்னேற்றம் வந்துவிடும் என்று சொல்வதும் வந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே இருப்போமே தவிர உழவர்களுக்கு முன்னேற்றம் ஒரு காலம் வரவே வராது என்றான் ஏவி. ஏவி என்ற ஒருத்தன் பேர். இதெல்லாம் இந்த அதாவது நாட்டுப்புற பெயர் ஏவி. இது ஒருத்தன் பேர். இப்போ பாரு 2 4 5 5 1 6 இத்தனை பேர் நமக்கெல்லாம் புதுசாக. அதில் தான் பழைய பெயர்கள் தான், ஆனால் நமக்கு புதுசாக அது தெரியுது. சாவதெனில் உரிமைக்கு சாவதென்றோ தமிழ்நாட்டின் வரலாற்று வீரமாகும். சாவதெனில் உரிமைக்கு சாவதென்றோ தமிழ்நாட்டின் வரலாற்று வீரமாகும். கூவுவதில் பயனில்லை என்றான் குப்பன். குறிஞ்சி என்பான் ஆமாம் ஆமப்பா ஆமாம் என்றான். நாவரசன் கொக்கரித்தான். அப்போது அங்கே நல்லூரான் கலப்பையோடு வந்து சேர்ந்தான். ஏவியனும் பேருடையான் கலப்பை என்றே ஏன் இதனை அழைக்கின்றோம் குப்பா என்றான். சாவதெனில் உரிமைக்கு சாவதென்றோ தமிழ்நாட்டின் வரலாற்று வீரம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்று வீரம் வீரத்திலேயே சாதாரண வீரம் அல்ல, வரலாற்று வீரம். நமக்கு தமிழர்களுக்கு வீரம் இருக்கிறதா, வீரம் உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு. அதற்கென்று ஒரு வரலாறே இருக்கிறது. அதற்கென்று ஒரு நூலும் இருக்கிறது. புறநானூறு என்ற ஒரு நூல். அந்த புறநானூறு என்பது மட்டுமல்ல, வேறு பல நூல்களும் இருக்கின்றன வீரத்தை பற்றி பேசுவதற்கு. ஆக இதெல்லாம் வரலாற்று செய்திகள், நமக்கு வீரம் இருப்பது. ஆக இது தமிழ்நாட்டின் வரலாற்று வீரம். கூவுவதிற் பயனில்லை. சும்மா வாய்ச்சவடாலா கூவி கூவி கோழி போல சேவலை போல கூவி பேசுவதிலே பயனில்லை. ஆக வீரம் நமக்கெல்லாம் வரலாற்று சான்றுடைய வீரம் என்று குப்பன் சொன்னான். அதற்கு குறிஞ்சி என்பான் ஆமாமா என்று தலையாட்டினான். நாவரசன் கொக்கரித்தான். அப்போது அப்போ நாவரசன் ஒரு பேர் உள்ளவன், அவன் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பேசினான். அப்போது அங்கே நல்லூரான் கலப்பையோடு ஒருத்தன், நல்லூரான் என்ற பெயர் கொண்டவன் கலப்பையோடு அந்த இடத்துக்கு வர்றான். இப்போ மாடுகீடுலாம் அவன் பிடிச்சிட்டு வர்றான்னு நினைக்கிறேன். ஏவி எனும் பெயருடையான் கலப்பை என்றே ஏன் இதனை அழைக்கின்றோம் குப்பா என்றான். அப்போ ஏவி என்பவன், இங்கே எழுதப்பட்டிருக்கிறதே, ஏவி என்பவன் நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய கலப்பை என்ற கருவி இருக்கிறதே, இதற்கு ஏன் கலப்பை என்று பெயர் வைத்தோம் என்று கேட்கின்றான். அப்போ சொல்கிறான், நிலத்திலுள்ள மேல்மண்ணை கீழ்மண்ணோடு நீண்டுள்ள கூர்முனையால் ஒன்று கூட்டி கலப்புதனை உண்டாக்கும் காரணத்தால் கலப்பை என்று பெயரிட்டார். மேல் மண்ணையும் கீழே இருக்கிற மண்ணையும் மேலே இருக்கிற தரைப்பகுதியும் உள்ளே இருக்கக்கூடிய தரைப்பகுதியவும் இந்த கொடுமுனையால் கிழித்து ஒன்றோடு ஒன்று அவற்றை கலக்கி கட்டியாக இருப்பதை உடைத்து பொடி பொடியாக்கி
ஒன்றோடு ஒன்று கலக்கி சமமாக்குகின்ற தன்மை படைத்ததனால் மண்ணை கீழே இருப்பதையும் மேலே இருப்பதையும் கீழ்மேலாக மாற்றி கலப்பதனால் அதை கலப்பை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னான். கலப்பை மூலம் நிலத்தில் நாம் உண்டாக்கும் கலப்பை. இந்த கலப்பை என்ற கருவியினாலே இந்த நிலத்தில் நாம் உண்டாக்கக்கூடிய இந்த கலப்பு கீழ்மேலாக மாற்றி காட்டுகின்ற அந்த கலப்பு தன்மை மாந்தன் நெஞ்சத்தில் உண்டாக்கி விடுவோமாயின், இதே போல கலப்பு தன்மையை மக்களுடைய மனதில் நாம் இந்த கலப்பு தன்மையை உண்டாக்கிட்டோமானா கலப்பு மனம் உருவாக வழி உண்டாகும். கலப்பு மனம் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஆண் பெண் எல்லாரும் மனதில் கலப்பு வேணும்னு ஒரு உறுதி வந்துட்டா இந்த கலப்பு மனத்தை ஏற்படுத்தி நாம் எல்லாரும் சரிசமமாக ஆகிவிட முடியும் என்று ஒருத்தன் சொல்கிறான். இந்த 4-5 பேர்களிலே ஒருவன் சொல்லுகிறான், கலப்பை மூலம் நிலத்தில் நாம் உண்டாக்கும் கலப்பை மாந்த நெஞ்சத்தில் உண்டாக்கி விடுவோமாயின் கலப்பு மனம் உருவாக வழி உண்டாகும். கலப்பு மனத்தால் சாதி செத்தே போகும். இந்த மனம் கலந்து போனால் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதி வெறி இல்லாமல் அழிந்தே போகும். அதற்கு மனம் கலப்பு மனம் வேண்டும். இந்த நிலம் எப்படி கலப்பையால் உழுது சமமாக்கப்படுகிறதோ அதுபோல மக்கள் மனம் ஒன்றோடு ஒன்று கலந்து சமமாக வேண்டும் என்றுரைத்தான் கல்லாடம் கற்ற குப்பன். இந்த குப்பன் இருக்கானே அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் கல்லாடம் கற்ற குப்பன். கல்லாடம் என்ற அகப்பொருள் இலக்கணத்தை கற்ற ஒரு குப்பன் அவன். அதனால் எல்லோரும் தலையசைத்தார். ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னா. மீண்டும் குப்பன் சொல்கிறான், குன்றுடுத்த நம் நாட்டில் முன்னர் இந்த கொடுமையெல்லாம் இருந்ததில்லை. மலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் இந்த மாதிரி வேற்றுமையெல்லாம் இருந்ததே இல்லை. இவற்றையெல்லாம் தின்றுவிட்டு தூங்குகின்ற தமிழர்களுக்கு இதையெல்லாம் நம்ம ஆளுங்க இதுக்கு முன்னாடி இல்லாத கருத்தை உண்டாக்கி அதெல்லாம் தின்னுவிட்டு புதுசாக உண்டாக்கி இப்போ வைத்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தீவிரமாக எடுத்துரைக்கணும் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி என்றான். ஒன்றுபட்டு வாழ்வதற்கு தடையாய் நிற்கும் 1 கோடி வேற்றுமையை ஒழிப்போம் என்றான். ஆக நாம் எல்லாரும் ஒற்றுமையாய் வாழக்கூடிய இந்த வாழ்விற்கு தடையாக நிற்கக்கூடியவை 1 கோடி தடைகள் வந்தாலும் அவற்றை நாம் எதிர்த்து நின்று போராட வேண்டும், அவற்றை ஒழிக்க வேண்டும் என்று இங்கே கவிஞர் சுரதா தன்னுடைய கலப்பை என்ற உழுகின்ற கருவியினால் எவ்வளவு வாழ்க்கை தத்துவங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதே போல அடுத்தாற்போல் போலி உடும்பு என்ற தலைப்பிலே ஒரு பாடல். போலி உடும்பு கொஞ்சம் நிறுத்து பார்ப்போம்.